So hey guys, how are you all? I hope you guys are stay going and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ என்ன ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு சில சைலண்ட் கேம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்ற பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷனான பீப்புளுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சொல்லஸ் இந்த மாதிரி நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸில் வந்து இருக்கீங்க, கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி இல்லை, உங்க பர்சனல் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இல்லை. ஏன் இந்த கம்யூனிகேஷன் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு, எதனால பிரேக் டவுன் ஆயிருக்கு, ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் என்டையர் ரீசனுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு கைடன்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். லேட்டர் ஆன் இந்த வீடியோட எண்ணில் நம்ம கைடன்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஐ ஹோப் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கைஸ், கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ஹைப் அது கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ தட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஓகே, ஸோ இங்கே வந்து லைக் நிறையாவே ஒரு இன்டென்ஸாக நிறையா மெசேஜஸ் வந்திருக்கு. ரொம்ப டெப்த்தாக ரொம்ப இன்டென்ஸாக நிறையா மெசேஜஸ் வந்திருக்கு. நான் அதை வந்து வித்தவுட் சுகர் கோட் உங்களுக்கு நான் அதை எல்லாமே நான் வந்து கவர் அப் பண்ணுறேன். இந்த ரீடிங்கை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ரீடிங் வந்து என்னன்னா லைக் சம்திங் வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஒரு ஒரு யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயமே இங்கே வந்திருக்கு. அண்ட் உங்களை பேஸ் பண்ண சில இம்பார்ட்டண்டான மெசேஜஸ்மே இங்கே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம அதை கம்ப்ளீட் என்டையர் பார்ட்டுமே வந்து நம்ம இதில் கவர் பண்ணலாம். இந்த ரீடிங் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும். பிகாஸ் உங்களோட கார்ட்ஸை நான் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த விஷயம் எல்லாமே. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங், எல்லாமே நான் கவர் அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்துட்டு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கேம் விளாடுறாங்க, ஏன் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அ ஷேடோ ஒர்க் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களோட பர்சனை பொறுத்தளவுக்கு அவங்களோட விஷயத்தில் ஏதோ ஒரு சில மென்டல் கான்ஃப்ளிக்ட் இல்லை ஏதோ ஒரு சில பாஸ்ட் ட்ராமாஸ் இல்லை ஏதோ ஒரு சில ட்ராமா வந்து கண்டிப்பாக அவங்களோட பர்சனோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட ஏஜ் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஏஜ் இப்போ ஒரு 20s இருந்தாலும் சரி, 30s இருந்தாலும் சரி, 40s இருந்தாலும் சரி, 45 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அண்ட் பர்டிகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்னாலையும் அவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு ட்ராமா மாதிரி அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். என்ன ட்ராமா மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயம் இப்ப நம்ம கண்ணுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து பண்றோம், நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா சில நேரத்துல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து பாக்குறப்ப நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஆனா அதுவே வந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம பண்ணதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், அவங்களுக்கு வேற ஒரு விருப்பம் அதுல வந்து இருந்திருக்கலாம், நம்ம பண்ற சில
விஷயம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு விதத்துல வந்து பிடிக்காம கூட மாறி இருக்கும். ஸோ அந்த மாரி உங்களோட தரப்புல இருந்து நீங்க பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா தோணியிருக்கு. ஆனா ஒரு சில விஷயம் நீங்க பண்ணியிருக்கிறது உங்களோட பெர்சனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது மாரி 1 வாட்டி 2 வாட்டி இல்ல, பல வாட்டி இந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாம். பலமுறை இந்த விஷயம் வந்து உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல இந்த மாரி சில விஷயங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், ஒரு சண்டையா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடிக்காத மாரி நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். 1 வாட்டி 2 வாட்டி கிடையாது. நெறைய வாட்டி நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு அது வந்து எப்படின்னா, அது சின்னதா அவங்க வந்து அத அப்படியே வச்சிருந்த ஒரு விஷயம், அது ஒரு பெரிய ஒரு ஸ்பியர் மாரி தான், ஒரு பால் மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படியே அவங்க எ ஒவ்வொரு வாட்டியும் அத வந்து அவங்க பெருசுபடுத்திக்காம, சரி பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்க சேஞ்ச் ஆயிருவீங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. நீங்க மாறிருவீங்க. நீங்க அப்படியே அவங்கள வந்து ஹர்ட் பண்ண மாட்டீங்க. அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிற மாரி நீங்க வந்து நடந்துக்க மாட்டீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒவ்வொரு விஷயம் வந்து தப்பு தப்பா பண்ணும்போதும் சரி, சில விஷயம் அவங்கள வந்து காயப்படுத்துற மாரி நீங்க வந்து பண்ணும்போதும் சரி, ஸோ அவங்க வந்து சரி அந்த மூமெண்ட்ல அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ரியாக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு சண்டையும் நீங்க வந்து போட்டிருப்பீங்க. ஆர்கியூமென்ட்டும் நீங்க பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து என்ன அப்டின்னா, உங்க பெர்சன் வந்து அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து அ எப்படி சொல்றதுன்னா, லைக் அவங்க வந்து அம் இப்ப நீங்க ஒரு மிஸ்டேக் நீங்க வந்து பண்றீங்க அப்டின்னா, ஓகே நடந்து போயிருச்சு. இது நடந்து முடிஞ்சிருச்சு. இத பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு, அது அப்படியே எரேஸ் ஆன மாரி வந்து தெரியல. ஓகே. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த மூமெண்ட்ல சரி ஓகே அத பத்தி நான் திங்க் பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு, பட் பிஹைண்ட் த பேக் அவங்க மைண்ட்ல அந்த விஷயம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். நீங்க சின்னதா தப்பு பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது பிரசன்டபிளா தான் இருக்கு. அவங்க அத வந்து கம்ப்ளீட்டா அவங்க மைண்ட்லருந்து அத வந்து எரேஸ் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? அப்போ நீங்க சின்னதா ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்டிங்கிறப்போ, அது பெரிய அளவுக்கு அப்படியே அந்த விஷயம் வந்து சேரும்போது, அவங்களுக்கு அது ஒரு மாரி ட்ராமா மாரி இங்க வந்து இருக்கு. அவங்களுக்கு சடனா வந்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே ஒரு மாரி நெகட்டிவா வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரு திருப்பி போட்ட மாரி அவங்களுக்கு வந்து மாத்திருக்கும். ஒருவேள நம்ம தேர்ந்தெடுத்த நபர் வந்து ஒரு சரியான பெர்சனா இல்லையோ, நமக்கு ஏத்த மாரி ஒரு பெர்சனா இல்லையோ, இந்த இந்த பெர்சனுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதோ அப்படின்ற மாரி அவங்கள வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாரி அவங்களோட வாழ்க்கையில அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. ஆனா அது பலமுறை நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியா வந்து அவங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஒரு கிளாரிட்டி அங்க வந்து இல்ல. இந்த விஷயம், இது எப்படி போகும்? இல்ல இந்த நபர் எனக்கான ஒரு சரியான நபரா இல்லையா? நான் அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈவன் தோ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. உங்க ஸ்பௌஸ்க்காக நீங்க இந்த வீடியோ நீங்க வந்து பார்த்தாலுமே, உங்க ஸ்பௌஸுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கும், அவங்களுக்கும் ஒரு வைப் வந்து மேட்ச் ஆகல. அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இல்ல. ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு அப்டின்ற மாரி, தனிமையில அந்த பெர்சன் வந்து ரொம்ப அதிகமா வந்து உங்கள பத்தி வந்து யோசிக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாரி அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, ஸோ அவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாரி டார்க்கா இருக்க மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. எல்லா விதத்துலயுமே அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய ஒரு சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கு. பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க இருக்கிற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு அவங்களோட லைஃப்ல வென் கம்ஸ் டூ ரிலேஷன்ஷிப் அப்டின்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஒரு சரியான நபரா, அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபிட்டான ஒரு பெர்சனா இல்லையா அப்டின்ற மாரி அந்த ஒரு கொஸ்டினான ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிரேக் எடுத்திருக்கலாம். ரொம்ப ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ஹார்ஷா கூட பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நெறைய இக்னோரன்ட் சைன்ஸ் நீங்க அதிகமா வந்து பார்த்திருப்பீங்க. எவ்வளோதான் நீங்க பேசணும்னு ட்ரை பண்ணா கூட, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கேட் க்ளோஸ் ஆன மாரி தான் வந்து இருக்கும். நேர்ல போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா கூட, ஆ லைக் அது ஒரு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே அங்க வந்து இருந்திருக்காது. பெரிய அளவுக்கு அது ஒரு மாற்றத்த வந்து குடுத்திருக்காது. ஏன்னா, அவங்க வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் மார்க் கூட நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா, லைக் அந்த ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் மாரி தான். ஒரு எண்ட் பாயிண்ட் மாரி தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்ப இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நெறைய பேருக்கு மேபி உங்களோட பெர்சன் வந்து ஒரு ஃபயர் சைன் அப்படி இல்லன்னா ஒரு எர்த் எலிமெண்ட்டாவும் இருக்கலாம். இந்த மாரி அண்ட் அதே மாரி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்கார்பியோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஃபயர் எலிமெண்ட் வந்து பார்க்குறப்ப ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ். அண்ட் அதே மாரி எர்த் எலிமெண்ட்டும் பார்க்குறப்ப டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்போ இந்த பெர்சன் இவ்வளோ பெரிய ஒரு சந்தேகமான ஒரு ட்ராக்ல வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ,
ஆ இப்போ நீங்க உங்களோட சைட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ உங்களோட சைட்ல வந்து பார்க்குறப்போ, ரீசென்ட்டா நீங்க வந்து ஒரு வியர்ட் ட்ரீம்ஸ் நீங்க ஏதாவது வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஆடான ஒரு ட்ரீம்ஸ் நீங்க வந்து ஏதாவது பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு அருவருப்பான, ஒரு பயமுறுத்துற மாரி ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ் நீங்க வந்து பார்த்துருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்துருக்கலாம். சில பேருக்கு இந்த பாஸ்ட் ஒரு 1 வீக்குள்ள, இல்ல நேத்தோ, இல்ல ஒரு 3 டூ 4 டேஸ்க்குள்ளேயோ நீங்க ஏதாவது ஒரு சில பேர் வந்து ஒரு வியர்ட் ட்ரீம்ஸ் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம்மந்தமே இல்லாம ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவா வருது அப்படின்ற மாரி கண்டிப்பா வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆ இந்த மாரிலாம் வந்து ஏன் வருது அப்படின்ற மாரியும் உங்களுக்கு ஒரு சில பயத்த வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கும். ஆ அண்ட் அதே மாரி நம்ம ஒரு சில பேர் வந்து நம்ம பார்க்குறப்ப, நீங்க ஏதாவது ஒரு சில இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹீல் ஆறதுக்காக ஏதாவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் கூட நீங்களாவே ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யார்கிட்டயோ வந்து ரீச் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த மாரி ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ்க்காக நீங்க வந்து ரீச் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். இப்ப இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இது உங்களுக்கே வந்து கிளியரா தெரியுது. ஒரு வேள இந்த பெர்சன் வந்து உங்கள விட்டுட்டு போயிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ்க்காக யார்கிட்டயாவது வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த மாரி லவ் ஸ்பெல் அண்ட் அந்த மாரி ஸ்பெல் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் உங்களோட சைட்ல வந்து இருக்கிற பட்சத்தில, இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஸோ, இப்போ வந்து தி திங் ஹியர் இஸ் இப்போ உங்களோட பெர்சனுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கிளாரிட்டி வந்து வாவ்! சோ பியூட்டிஃபுல். நான் கண்டிப்பா எண்ட் ஆஃப் த ரீடிங்ஸ்ல நான் இந்த 2 கார்டையுமே நான் வந்து காட்டுறேன். தி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ, இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, கிளாரிட்டி என்னன்றது உங்களுக்கு இருக்கு. உங்களோட சைட்ல வந்து பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்டின்றதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கீங்க. the வியூவர்ஸ் யாரெல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்டின்னா, எனக்கு இந்த பெர்சன் வந்து புடிச்சிருக்கு. எனக்கு இந்த பெர்சன் கூட தான் எனக்கு ஒரு லைஃப் வேணும் அப்டின்ற மாரி நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எய்தர் நீங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மேரிட் பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடரணும்னு தான் நீங்க எப்டி இருந்தாலும் ஆசைப்படுவீங்க. ஈவன் தோ நீங்க ஒரு அன்மேரிட் பெர்சனா இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இங்க இருக்கு அப்டின்னு நம்ம வந்து பார்த்தா கூட, ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் இந்த பெர்சன் கூட தான் என்னோட லைஃப்ப நான் பார்க்குறேன். இந்த பெர்சன் கூட தான் நான் ஒரு லாங் டெர்ம் நான் பார்க்குறேன். இந்த பெர்சன் கூட தான் நான் எப்பயுமே லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்டின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்டின்றனால தான் நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஷார்ட்கட் ரூட் மாரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்க இந்த மாரி ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் அந்த மாரி சில விஷயத்துல வந்து ஈடுபாடோட நீங்க ஏதாவது ஸ்பெல் ஒர்க்ஸ் அந்த மாரி ஏதாவது யார்கிட்டயாவது அப்ரோச் பண்ணி நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இங்க லேக் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட சைட்ல மட்டும் தான் அந்த லேக்கே இருக்கு. உங்க பெர்சனுக்கு வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே நான் சொன்ன மாரி அந்த ஒரு கிளாரிட்டி இங்க வந்து கிடையாது. அவங்க ஒரு கொஸ்டினிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வராங்க. இப்போ நீங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து ஃபிட்டான ஒரு பெர்சனா உங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு அவங்க வரும்போது, ஸோ இப்போ நீங்க பண்ணியிருக்க இந்த வொர்க்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். இதுக்குரிய ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் கம்யூனிகேஷன்ஸ் நீங்க வந்து இங்க கிடைக்கலாம். சர்டைன் சேஞ்சஸ்மே இங்க வரலாம். ஓகே. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் அ கிளாரிட்டி உங்க பெர்சனுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ அந்த டோர் வந்து ஒரு க்ளோஸ்டு டோரா தான் உங்க பெர்சனுக்கு வந்து இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, உங்க பெர்சனுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு சில கிளாரிட்டி வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கிறப்போ மட்டும் தான் அவங்களால ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாவே எடுத்து வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க த்ரூவே நீங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ டெஃபினட்டா அவங்க சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சில ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸாவே நெறைய பேருக்கு வந்து இருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ உங்க பெர்சனோட பர்த் டேட் வரும் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பெர்சன் வந்து ஒரு பிப்ரவரி பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருக்காங்க. இல்ல ஒரு மார்ச் பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருக்காங்க. ஒரு மார்ச் மந்த்ல பிறந்த ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, அந்த மார்ச் மந்த்ல அவங்களே உங்ககிட்ட வந்து பேசலாம். அவங்களே உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க, அவங்களுக்கு பர்த்டே வருது. நாம போய் வந்து எப்படி இருந்தாலும் பேசி தான் ஆகணும். நம்ம பேசுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு நீங்க ஒரு விதத்துல நீங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பர்த்டே வரும்போது அவங்களே உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மந்த் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களோட பர்த்டே வந்து ஒரு 15ஆம் தேதி போல வருது. மார்ச் ஒரு
15 இப்போ வருது அப்படின்னா, அந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட்டிங்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாரி அவங்க தரப்புல இருந்தே ஒரு அட்வான்ஸா அவங்க அந்த விஷயம் வந்து எஃபோர்ட் போடுற மாரி அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அவங்க சைட்ல இருந்தே அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அத பத்தி நீங்க வந்து வொரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அத கான்ஃபிடென்ட் நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற மாரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்களோட பெர்சனுக்கு அந்த லேக் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாத அந்த பெர்சனுக்கு ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு சில புரிதல் அவங்களுக்கு வந்து வரதான் செய்யும். சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனா உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க போய் வந்து பேசி ஒரு விஷயத்த வந்து சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நீங்க உங்க சைட்ல இருந்து பண்ற ஒர்க்க நீங்க வந்து பண்ணிட்டீங்க. இப்ப என்ன அப்படின்னா, அவங்க தனியா இருக்கும்போது இப்ப அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்ப நீங்க அவங்களோட லைஃப்‌க்கு வந்து ஃபிட்டான ஒரு பெர்சனா அப்படின்றத அவங்க அதுவுமே அவங்க தனிமையில இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கேள்வியே வந்திருக்கு. அந்த கேள்வி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தனிமையில இருக்கும்போது மட்டும் தான் அவங்க அத பத்தி வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஓவர் திங்கிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து பார்த்துருக்காங்க. லைக் இந்த பெர்சன் எனக்கு வந்து கரெக்டான ஒரு நபரா இல்லையா அப்படின்றது. ஸோ அதே மாரி அவங்க தனிமையில இருக்கும்போது தான் அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி டேலருந்து நீங்க எஃபோர்ட் போட்டதா இருக்கட்டும், உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சனுக்கு வந்து புரிய வரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. கரண்ட்லி இப்ப இருக்க சிட்யூவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் வந்துட்டு லைக் அந்த ஒரு பூஸ்ட் அப் மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மாரி தான். ஸோ இங்க வந்து லைக் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா வந்து இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் மாரி தான் ஐ அம் ஜஸ்ட் சீயிங் திஸ் கார்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ யூ ஷுட் நீட் டு பி பிலீவ் ஆன் த மேஜிக்கல் திங்ஸ் ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த பெர்சன எப்படியாவது வந்து திருப்பி லைக் உங்களோட லைஃப்ல இந்த பெர்சன் வந்து கொண்டு வந்துரணும் அப்படின்ற மாரி தான் நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான முறையில வந்து போணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பெர்சன் ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. இந்த பெர்சன் கூட வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்போ, அதுக்குரிய ஒரு சில எஃபோர்ட்ஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ கண்டிப்பா இங்க வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு மேஜிக் கண்டிப்பா இங்க வந்து நடக்க தான் செய்யும். நீங்க ஆசைப்படுற மாரி அந்த விஷயம் உங்களுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து மாறதான் செய்யும். நீங்க நினைக்கிற மாரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல முறையில தான் வந்து போகும். உங்க 2 பேரோட பாண்டிங்கும் ஒரு நல்லபடியா வந்து அந்த ஒரு ரீயூனியன் கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். ஸோ நோ நீட் டு பி வொரி அட் ஆல் ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்க்குறப்போ அந்த சின்ன சின்ன விஷயம் தான் இங்க ஒரு ப்ராப்ளமா இங்க வந்து இருக்கு. ஸோ இதுல கம்ப்ளீட்டா வந்து உங்க பெர்சன் தான் ஒரு ஒரு விதத்துல வந்து ஒரு லேக்கிங்கா வந்து இருக்காங்க. ஸோ நீங்க பண்ண இந்த ஒரு இன்னர் ஒர்க்ஸ் அண்ட் இன்னர் பிரேயர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ண இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெல் ஒர்க்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்பெல் ஒர்க் பேஸ் பண்ண விஷயமா தான் இருக்கு. ஸோ அத சார்ந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ வி கெட் அ 2 கார்ட் அஸ் வெல். ஸோ ரிலேட்டட் டு சம்திங் லைக் எ மேஜிக்கல் பேஸ் பண்ணி தான் ஒரு கார்ட். மேஜர் ஆர்கானா கார்ட் அண்ட் அஸ் வெல் ஆரக்கிள்லயுமே நம்ம வந்து பார்க்குறப்போ த சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன் 2 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில கார்டு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ பிலீவ் ஆன் த மேஜிக் லைக் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுக்க தான் செய்வாங்க. உங்களோட உங்களோட கோல் அண்ட் உங்களோட எய்ம் வந்து பார்க்குறப்போ ஒரு பெர்சனை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நோ நீட் டு பி வொரி அட் ஆல். அண்ட் நீங்கள் ஆசைப்படுற லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே லெட்ஸ் see that ஒன் எனி கைடன்ஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சில விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க எனிவேஸ் பட் லெட்ஸ் see the guidance here. ஓகே திஸ் இஸ் அகேன் அ பியூட்டிஃபுல் கார்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் த எப்படி சொல்றதுன்னா த டோர் ஹேஸ் பீன் ஓப்பனிங் ஹியர். ஓகே அந்த ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இந்த கனெக்ஷன்ஸில் வந்து கிடைக்க தான் செய்யுது. உங்களுக்கா இருக்கட்டும் உங்களோட பர்சனுக்காக இருக்கட்டும். ஸோ மெயினாக உங்கள் பர்சன் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேக் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளியர் ஆகும். அதுக்குரிய அந்த அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து தனியாக உட்காரும்போது நிறைய விஷயம் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கே ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போ நம்ம ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். நம்ம தனிமையில் இருக்கப்போ நமக்கு ஒரு பக்கம் ஓவர் திங்கிங் வரும். சில விஷயத்தில் நம்ம தனிமையில் இருக்கப்போ நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுமே நம்மளால வந்து எடுக்க முடியும். ஏன்னா லைக் ஓகே நம்ம இந்த விஷயம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நம்மளால ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுமே நம்மளால எடுக்க
இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்க பர்சனை வந்து பார்க்குறப்போ தனிமையில இருக்கும்போது இவங்க வந்து எடுத்த அந்த ஒரு கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் அதிலேயே வந்து கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா லைக் ஓவரால் இங்க வந்து அகெயின் கைடன்ஸுமே நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட் இங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சேஞ்சஸ் வில் பி தேர் 100% சேஞ்சஸ்க்கு வந்து கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். அண்ட் உங்களோட சைட்ல வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாஸ்ட் ட்ராமாஸ் ஏதாவது இருக்கு, இந்த பாஸ்ட் ஹீலிங்ஸ் ஏதாவது லைக் பாஸ்ட் இன்னர் wounds ஏதாவது இருக்கு அப்படின்னா யூ ஷுட் நீட் பி லுக் அப் ஃபார் த ஹீலிங் as well. நீங்களுமே உங்களோட லைஃப்ல நீங்க பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட சில மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், ஸோ உங்களோட எனர்ஜி வைஸ் நீங்களுமே அந்த கண்ட்ரோல் நீங்களுமே தான் எடுத்துக்கணும். தேவையில்லாம அந்த மாதிரி ஏதாவது சண்டை போடுறதா இருக்கட்டும், ஸோ இதுல இருந்து கொஞ்சம் உங்களை நீங்க வந்து மாத்திக்கோங்க. ஆம், சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களோட லைஃப்க்காகவும் நீங்களுமே வந்து பண்ணுங்க. பிகாஸ் அது உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக தான் மாற்றும். ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். சில நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா லைக் இல்லை என் கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மை லைஃப் மை ஓன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. சில நேரத்தில் நமக்கு ஒரு சேஞ்சஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சேஞ்சாக மாறுது அப்படிங்கிறப்போ அப்போ நான் வந்து நான் மாற்றிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஓகே, நான் ஒரு நல்ல முறையில் தான் நான் மாறுறேன் அப்படின்னா அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் பி லைக் உங்களோட சைடில் இருக்க அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்களுமே வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகாக மாற்ற தான் செய்யும். இந்த பர்சனுக்காக இவ்வளோ எஃபர்ட் போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த பர்சன் மேலே இவ்வளோ விருப்பம் இருக்குது அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விதத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அது உங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் வச்சுக்கும். ஓகே, ஸோ அதனால் வாட் எவர் த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், த பாஸ்ட் திங் அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். ட்ரை டு பி லைக் அந்த டாக்ஸிக் திங்ஸை நீங்களுமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு லைக் அந்த ஒரு குட் குவாலிட்டிஸை உங்களோட மனசில் நீங்களுமே வந்து வளர்த்துக்கோங்க. ஒரு குட் குவாலிட்டிஸோடு நீங்களுமே வந்து இருங்க. ஸோ தட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நிறையா பாசிட்டிவான சில விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்மே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசிடென்ட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசிடென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் மல்டிபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது போல நான் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதத்தில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாவில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். போத் த டீட்டெயில் நான் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே டிஸ்பிளே ஆகும். யூ கேன் செக் வித் இட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களோட சப்போர்ட் ப்ளீஸ் எனக்கு வந்து என்னோட போத் யூடியூப் சேனல் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye.